வணக்கம் நண்பர்களே, பிரியாவில் மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க ஒரு தடவை இந்த டிஷ் செஞ்சா போதும், திரும்ப திரும்ப நீங்க கண்டிப்பா செய்வீங்க. இந்த ஒரு சைட் டிஷ் போதுங்க, காலையில டிஃபன்ல இருந்து மதியம் லஞ்ச் நைட்டு டின்னரையுமே சேர்த்து முடிக்கலாம். வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதுக்கு நல்லா பழமாக இருக்க தக்காளி தான் நல்லாயிருக்கும். தக்காளி மேலே இருக்க இந்த பகுதி நமக்கு வேண்டாம், இதை நீங்கள் கத்தி வச்சு எடுத்துருங்க. எப்போவுமே எந்த டிஷ்ஷுக்குமே தக்காளியில் இந்த பகுதியை நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நாம் இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணுவோம். முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் தனியாவை நல்லா அப்படியே ட்ரையாக எண்ணெயே இல்லாமல் தனியாவை வறுத்து எடுத்துப்போம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயத்தை கருகாமல் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகாவை நீங்கள் வெறும் வானிலை வறுத்திங்கன்னா நெடி அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. வரமிளகா பார்த்தீங்கன்னா 22 சேர்த்துருக்கேன். எப்போவுமே 1/4 கப்புக்கு 11 வரமிளகா கரெக்டாக இருக்கும். 1/2 கப்புன்றதால 22 வரமிளகா சேர்த்துருக்கேன். வறுத்து எடுத்த பொருள் எல்லாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த தக்காளி விழுது மொத்தத்தையும் இதில் சேர்த்துப்போம். தண்ணி எதுவும் விடக்கூடாது, கையை வச்சே எடுக்காதீங்க. கை வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். கை வைக்காமல் மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைங்க. ஏன்னா தக்காளியில் நிறைய தண்ணி விடும். ஸோ நீங்கள் அதை மூடி போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி நமக்கு ஒன்லி அந்த திக்கு கிரேவி வரும். இப்போ நான் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது வெறும் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு கிளறி விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டிப்படும். இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ நாம் மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா தண்ணியுமே வற்றி நல்லா நமக்கு அந்த திக்காக தக்காளி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மொத்த பவுடரையும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். மறுபடியும் மூடி போட்டு ஃபுல் சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. ஏன்னா அந்த அரைச்ச அந்த கிரவுண்டட் மசாலா தக்காளி கிரேவியில் எல்லாத்துலேயும் சேரணும். இப்போ இதை நம்ம எண்ணெயை வச்சு தாளிச்சிருவோம். ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு இதுக்கு 1/2 கப்பு எண்ணெய் கரெக்டாக இருக்கும். 1/2 கப்புக்கு நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா தீஞ்சிரும். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். ஏன்னா தக்காளி கிரேவி நல்லா கலராக வரும்ன்றதுக்காக நான் எண்ணெயில் சேர்க்குறேன். இப்போ நாம் இதை கிரேவியோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த கிரேவிக்கு எண்ணெய் நிறைய விட்டால் தான், இது லாஸ்ட்டாக நம்ம சூடு பண்ணி ஊற்றுற எண்ணெயில் தான் இந்த தக்காளி தொக்கோட சுவையே இருக்குது. இதை நீங்கள் வெளியில் எங்கே கொண்டு போனாலும் 3 நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சூடாக ரைஸு இல்லை ரசம் சாதத்து கூட தொட்டு சாப்பிடலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.